இவன் என்ன மாதிரி வாழ்க்கை அமைஞ்சாலும் சரி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிறைய பேக் போன் ஒரு குடும்பம், அரசியல் குடும்பம், இந்த மாதிரி ஒரு நல்ல நகை நட்டோடு கல்யாணம், காரு பங்களா எல்லாம் கொடுத்து கல்யாணம், இதெல்லாம் கொடுத்தாலும் கூட இவன் என்ன பண்ணுவான்னா திரைமறைவில் ஒரு வாழ்க்கை நடத்துவான். இது கும்பராசிக்கு நடக்கும். ஏன்னா இவனுடைய 12ஆம் இடம் சனி. வரக்கூடிய மனைவியோட தாம்பத்திய உறவுகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, திருப்தியின்மை ஏற்பட்டு, அப்ப கௌரவ குறைச்சலான வேலையை செய்வான். தன்னுடைய இனம் மதம் சார்ந்து வேறு மத இத பெண்களை தொடர்பு படுத்திக் கொள்வான். ரொம்ப கீழ்த்தரமான வேலைகளை செய்வான். தன்னுடைய குடும்பத்துல ஒரு பணிப்பெண் வரா, ஒரு வேலைக்கார பெண் வரா அப்படின்னா அந்த வேலைக்கார பெண்ணோடு முறையற்ற உறவுகளை தொடர்புபடுத்திக் கொள்வான். இதெல்லாம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்டு பாருங்க, கண்டிப்பா இது ஏதோ ஒரு இடத்துல இது டச் ஆகும். ஆமா, எங்க வீட்டுல வேலைக்கார பொம்பளை செட் ஆக மாட்டான்னு ஒரு குடும்பத்தை சொல்லுவாங்க. 3 மாசம் தான் வேலை செய்யுது, 6 மாசம் தான் வேலை செய்யுது, எந்த வேலைக்காரங்களும் செட் ஆக மாட்டான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய மூல காரணம் வேறுவாக இருக்கும். அப்ப அந்த மனைவி எவ்வளவு நாள் தான் பொறுப்பா? சில காலம் தான் பொறுப்பா. அப்ப எங்கே மடை மாற வேண்டும், எங்கே மனம் மாற வேண்டும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரொம்ப இழிவான தொடர்பு அப்படின்னா ஒரு சமுதாயம் சார்ந்த தொடர்புல ரொம்ப செய்யக்கூடாத செயல்கள், தன்னுக்கிட்ட வரக்கூடிய பணியாட்களையே தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய சூப்பர்வைசிங் கம்பெனி முதலாளி இருக்கார், அவர் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அங்க வேலை செய்யக்கூடிய வர பெண்மணியோடு தொடர்புபடுத்தி அவருடைய பேரை அவரே கெடுத்துக்குவார். இது நடக்கும். இதெல்லாம் நீங்க மீறி வெளியில் தான் வரணும். அப்ப அதிகாரத்தை செலுத்தும் வரக்கூடிய துணை என்ன பண்ணுன்னா அதிகாரத்தை செலுத்தும், அடக்குமுறையை பண்ணும், கௌரவத்தை எதிர்பார்க்கும். இந்த கௌரவ குறைச்சலுக்கு எல்லாமே என்ன பண்ணும் அந்த கும்பராசி செய்யும். இது ஆணாகவோ பெண்ணாக இருந்தால் 2 பேருக்கும் சமம் தான். நான் சொன்னதை நீங்க பலனை அது ஆணா இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கலாம், பெண்ணா இருந்தால் நீங்க பெண்ணுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த குடும்பத்துல இந்த உறவுகள்லாம் தொடர்புடும். அப்ப கீழ்த்தரமான வேலைகள்லாம் தென்படும். அப்ப கீழ் ஜாதி பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும், தன்னோடு வரக்கூடிய பணியாட்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தும். இதுதான் நிறைய பேப்பர்ஸ் படிப்பீங்க, செய்தித்தாள்கள் படிப்பீங்க. ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய ஒரு பெண் கார் ஓட்டுநரோடு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம். அப்ப இதெல்லாம் எந்த மாதிரி அமைப்புகளை தோற்றுவிக்கிறது? அப்ப இதெல்லாம் எங்க இருந்து நடக்குது? அவருடைய ஜாதக அமைப்புகள்ல இருந்து நடக்குது. அப்ப இந்த நெறிமுறைகள் எல்லாம் ஒழுக்கமாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜாதக அமைப்புகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்குண்டான விஷயங்களை நம் கட்டுக்கோப்பாக வைக்க வேண்டும்.